Hi, hello friends, welcome to VJ's Vlog Tamil channel. Already thumbnail பார்த்தது வந்திருப்பீங்க. நான் வந்து திண்டுக்கல் போகிறேன். அண்ணன் வந்து வேலனா தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய வாட்டி வந்திருப்பாரு. நிறைய ஃபேமஸான ஆள் இவர். சரி, அதான் சிவானா, அதாவது அண்ணன் வந்து என்ன ட்ராப் பண்ண வந்திருக்காரு. எங்கே வந்திருக்கோன்னா நாங்கள் இப்போ கோயம்பேடு ரோஹின் தேட்டர் ஆப்போசிட்டில் தான் நம்மளை ட்ராப்பிங் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைவேட் பஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல் போகிறேன். மொத்தம் 7.5 மணி நேரம் ட்ராவல். ஆமாம், 7.5 மணி நேரம். 9:15 நம்மளுக்கு போட்டிருந்தாங்க டைமிங்கு. அண்ணன் டிரைவர் என்ன முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டாரு, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி 9 மணிக்கெலாம் வந்திருப்பா அப்படின்னு. நான் 8:00 வந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு மணி 9:10 வண்டி கண்ணுக்கு என்ன தூரம் வரலாம் காணும். வண்டி இல்லை, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். காடியை காணும். அதான் வண்டிக்காக வெயிட் பண்ணிடுறோம். அண்ணன் வந்து என்னை ஏற்றி விட்டு போயிடுவார் வீட்டுக்கு. சரி, எதனா சொல்ல விரும்புங்களா? எதுவும் இல்லையா? ஆக்சுவலாக வந்து நான் இந்த ட்ரிப்பு வந்து அதான் வேலை விஷயமா போகிறேன். மொத்தம் 5 நாள். சிவானா வந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அவர் வந்து வேலைக்கெலாம் வர மாட்டார். அவருக்கு வந்து லீவ் சண்டே அப்போது அவர் வந்து திண்டுக்கல் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது இதுக்கப்புறம் வர வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து திண்டுக்கல்லில் ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம திண்டுக்கல்லை சுற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த பஸ் டீட்டெயில்ஸ். பஸ் வந்து நேம் வந்து விடிஎம். ஓகே, அந்த பஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். எவ்வளோனா மொத்தம் சார்ஜ் வந்து 1700 ரூபா. ஓகே, டேக்ஸு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. ஆனால் நம்ம கொடுக்க போகிறதில்ல, ஆஃபீஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அங்கே போய்ட்டு ரூமு அதுவும் புக் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் ஆஃபீஸ் தான் கொடுக்க போகிறாங்க. எல்லாம் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீயாக நம்ம போய்ட்டு திண்டுக்கல்லை சுற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் ஃப்ரீயாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, அதான். சரி, இதுக்கப்புறம் வர வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திண்டுக்கல் vlog, திண்டுக்கல் சுற்றுலா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு திண்டுக்கல்லை ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ண பார்க்குறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து திண்டுக்கல்லை சுற்றி பாருங்கள். வேறு என்ன? அதான் இதுக்கப்புறம் சேனலில் பயங்கரமான வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் VJ's Vlog தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி அப்படியே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஒரு வழியாக பஸ்ஸு வந்துருச்சு. நான் உங்களுக்கு பஸ்ஸை காட்டுறேன். நீங்கள் வச்சுட்டு போடாத பக்கி பாருங்க, அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதான் நம்ம பஸ்ஸு விடியம். பஸ் வந்துச்சு விடியாம் பஸ். அதான் ஓகே மக்களே, பஸ் உள்ள வந்தாச்சு. இதான் நம்ம பஸ்ஸு. ஃபுல்லாக ரெட்டு கலரில் இருக்குது. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. சரி, பார்க்கலாம். பஸ் முன்னாடி நம்ம சீட்டு தான். பஸ் உள்ள ஏறி உக்காந்தாச்சு. இங்கே மேலே இங்கேயும் ஏசி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏசி பஸ் தான். பார்க்கலாம். போகிறலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா இப்போதைக்கு லைட்டு போட முடியல. லைட்டு சுவிட்சு தான் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதை போட்டால் லைட்டாக ஆக மாட்டேது, இதை போட்டாலும் லைட்டாக ஆக மாட்டேது, டிவியும் ஒர்க் ஆக மாட்டேன். இதுக்கப்புறம் போடுவாங்களான்னு தெரியல. டிவி பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய அதாவது லக்கேஜெலாம் நான் மேலேயே கொண்டு வந்துட்டேன், கீழே வைக்கல. ஏன்னா அதில் இல்லை, அதாவது ஒரு பேக்கில் வந்து லேப்டாப் இருக்குது. அதுவும் ஒரு லேப்டாப்பில் 2 லேப்டாப் இருக்குது. ஸோ அதெல்லாம் கீழே வைக்கிற பையன். ஏன்னா நம்ம வைப்போமா, அது மேலே ஒரு பேக் வச்சுட்டாங்கன்னா 2-3 பேக் அப்படியே வைப்பாங்க. அப்படியே வச்சு வெயிட் எல்லாம் ஏற்றி லேப்டாப்புக்கு தெரியல டிஸ்பிளே போச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு ஆஃபீஸில் திட்டுவாங்க. ஸோ நான் தான் லேப்டாப் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் 2 பேக்கையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே கால் இருக்கிறதுக்கு இது வந்து இந்த சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அப்படி நீட்டுற மாதிரி வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். சாப்பிட்டு வந்துட்டேன் நான் வீட்லேயே. அதான் என்ன சொல்கிறது, வாங்கலான்னு தான் பார்த்தேன், கடையில் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன். லைட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அந்த லைட்டு ஒர்க் ஆக மாட்டேன்னு தெரில.
அதான் கடையில் வாங்கலான்னு பார்த்தா ஆனால் வீட்டில் வந்து செஞ்சுட்டாங்களா, சிக்கன் வேறு செஞ்சாங்களா. சரி அதான் எப்படியாவது அப்புறம் நான் சாப்பிடலாம், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். சரி அதனால் எங்கள் அம்மா சாப்பிட்டு போக சொன்னாங்க, நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்லேயும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. அப்புறம் அதெல்லாம் இருங்க, இப்போ நான் உங்களுக்கு வெளில வியூ காட்டுறேன். எப்படி பாருங்கள், எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ராவலுக்கு பண்ண போகிறேன். இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன ட்ராவல்ஸ் இல்லை, ட்ராவல் சின்னதாக தான் ட்ராவல் இருக்கும். ஏன்னா இங்கே நம்மலாம் திண்டுக்கல் தான், இங்கே தான் பக்கம் தான். 7.5 மணி நேரம் தான் ட்ராவலு. அதான் ரொம்ப நாள் ஆகுது. நான் வெளில போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வெளில போக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து உட்காரது தான் எனக்கு ஐடி இடிக்குது. நான் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா அப்பரில் ஸ்லீப்பர் போட்டிருக்கேன், சிங்கிள் சீட் தான் போட்டிருக்கேன். தனியாக இருக்கலாம். இங்கே மேலே மட்டும் தான் இடிக்குது உட்காந்தா. என்னுடைய ஐட்டுக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நம்ம பத்துரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் எழுந்துடலாம். அதான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4:45 அப்படியே பஸ்ஸு போயிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் ட்ராவலில் அதெல்லாம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. இல்லாட்டா போக நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு திடீர்னு டிராஃபிக் ஆகும், ஏதோ ஒன்று. ஸோ அதனால் அங்கே நம்மளுக்கு 6:30 அப்படி தான் ரிப்போர்ட்டிங் டைம். 6:30 அங்கே போயிட்டு 7:30க்கு வந்து அங்கே கேப் வர மாதிரி, அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸு வென்யூக்கு போகிற மாதிரி பிளானு. ஸோ நம்ம 4:45 அப்படி போயிட்டால் கூட, சப்போஸ் அது டிலே ஆனால் கூட, ஒரு 1 hour டிலே ஆனால் கூட 5:45 போனால் கூட அங்கேருந்து அப்படியே ஒரு 2 kilometers தான் நம்மளுடைய ரூம் புக் பண்ணியிருக்க ப்ளேஸ் ஹோட்டல்லேருந்து. ஸோ அதுவும் நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னென்னு. அதான் அப்படி ரிமூவ் பண்ணால் கூட நம்ம 6 o'clock 6:15 கூட நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் 1 hour டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டைம்லாம் நான் புக் பண்ணேன். அது நல்லதாக போச்சு. கொஞ்சம் டிலேவாக பண்ணுதான், நம்ம தூங்கிட்டே போய்டும், காலையிலேருந்து கரெக்டாக இருக்கும் போகிறது. ஸோ அதுதான். ஸோ அதான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறதுனால நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு விஷயம், இந்த ட்ரெஸ்ஸு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ட்ரெஸ் ஷாப்பில் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெஸ் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கான்னு. அதில் நான் சொல்லியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஃபாரின் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் நானும் சிவானாவும். ஸோ அந்த ஃபாரின் ட்ரிப் வந்து இருங்க, லைட்டிங் தான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது. இங்கே ஒரு லைட் தான் இப்போதைக்கு எரியுது, அங்கெல்லாம் லைட் எரியுது. ஆனால் லைட்டு இதாமல் தான் நல்லது தான், அப்புறம் நைட்டில் தூங்க முடியாது. ஃபாரின் ட்ரிப்பு போகிற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த ஃபாரின் ட்ரிப்பு இந்த திண்டுக்கல் ட்ரிப்பு தான். மோசம் போயிட்டோம். ஸோ அதை தான் நாங்கள் சும்மா சொன்னேன் நான். ஃபாரின்லாம் போகல மக்களே, நம்ம திண்டுக்கல் தான் போகிறோம். ஸோ திண்டுக்கலுக்கு ஃபேமஸ் வந்து பூட்டுன்னு சொன்னாங்க. வெயில நட வந்து சொன்னார், வரும்போது பூட்டு வாங்கி நட அப்படின்னு. போய் பார்க்கலாம் திண்டுக்கல்லில் திண்டுக்கல்லில் வேறு என்னென்ன ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கும் நான் அதை சுற்றி காட்டுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஐயோ இது பஸ்ஸு ஆடினே இருக்குதுப்பா. அதான் மறக்காமல் விஜேஸ் vlog தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயினான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தயவுசெய்து. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இது வந்து டபுள் பெட்டு. ஸோ இது வந்து டபுள் பெட்டு, 2 பேர். அப்புறம் கீழேயும் ஒரு டபுள் பெட்டு இருக்குது. ஸோ அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வர்றது ஃபுல்லாக டபுள் பெட்டு போல இருக்குது. டபுள் இருக்குல்ல, டபுள் பெட்டு தான். இந்த சைடு வரதுலாம் சிங்கிள் பெட்டு. நம்மளுக்கு தனியாக போதாங்க, அதான் சேஃபு. சிங்கிள் பெட்டே புக் பண்ணிட்டேன் நான் பார்த்து. அதான் டிக்கெட் சார்ஜ் வந்து சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, மறுபடியும் சொல்கிறேன். 1770 ரூபா இங்கேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு. இது வந்து ப்ரைவேட் பஸ்ஸு, விடிஎம் ட்ராவல்ஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப இதுவாலாம் இல்லை, டீசெண்டாக இருக்குது. அது இருங்க, ஆமாம் அதை நம்ம செக் பண்ணி ரொம்ப டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் என்னை பொறுத்தவரை நான் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன். அதனால் பிரச்சனை. 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு பார்த்தா ஓகே ஒர்த்து தான். மெயின் ஏசி ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் அவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க.
நல்லாவே ஒர்க் ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆன் ஆகலை, இது வரைக்கும் ஆன் ஆகலை. அப்புறம் அந்த லைட்டு சுவிட்சு போட்டு அது என்னன்னு தெரில, போட்டால் லைட்டும் ஏரியல, எதுவும் ஆன் ஆக மாட்டுது. ஸோ அது மட்டும் தான் இப்போ. வேறு எங்கேயாச்சும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் நிறுத்தாங்கன்னா பார்க்கலாம், நிறுத்தாங்கன்னா. ஆனால் அந்த டைமில் எங்கே ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும், சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. அவங்க காலையில் இறங்கி தான் எதனாச்சும் டீ குடிச்சிட்டு ரூம் போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். சரி, நம்ம பஸ்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். சரி இருங்க, நான் உங்களை காட்டுறேன். இதை கேமரா அப்படி வச்சுறேன். பில்லோ இது வந்து பெட்ஷீட் கொடுத்துக்கிறாங்க. பெட்ஷீட் ஒன்று இருக்குது, பில்லோ ஒன்று இருக்குது, தலைவாணி இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குப்பா. இருங்க, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கா. இது வந்து நம்ம ஏதாச்சும் சார்ஜ் போட்டு நம்மளுக்கு அது ஒர்க் ஆகலான்னு தெரியல, செக் பண்ணணும். எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுறதுலாம் எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது சார்ஜு. இங்கே ஒரு மொபைல் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லைட்டு. ஓ, இதுவும் ஏசி தான்ப்பா. ஐயோ, இதோ பாருங்க, இங்கே ஒரு ஏசி இருக்குது. தான் 2 ஏசி, ஜில்லு ஜில்லு கூழு கூழு. ஆஹா, இங்கே ஒரு ஏசி இருக்குது. இதுவும் நல்லா பாருங்க, காட்டுறேன். என் முடிய ஆடும்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்கே ஒரு ஏசி, அங்கே ஒரு ஏசி, காலுக்கு ஒரு ஏசி, மண்டை ஒரு ஏசி, ஏசியோ ஏசி. ஏசி போடாமல் தான் எப்படி 1000 ரூபா ஆச்சேன். சரி, ஜாலியாக போயிட்டு வரலாம் நம்ம. 1 hour later. ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கேளம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஏசி வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் சொல்ல இது மறந்துட்டேன். எனக்கு வந்து ஏசி அந்தளவுக்கு எப்படி சொல்லுவேன், இது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகிறப்போ நல்லா சில்லு இருந்தது. அது வரப்போ ஏசி ஓவராகவும் மாதிரி வாமிட் வர மாதிரி ஆகி ஒரு மாதிரி. அப்புறம் அப்படியே படுத்தோடனே ஒரு 10 நிமிஷம் ஒரு மாதிரி தூங்கிட்டேன். அப்புறம் ஏஞ்சி பார்த்தா இங்கே ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணோடனே திடீர்னு பார்த்தோன்னே கோயம்பேடு அப்படின்ற மாரி எனக்கு இப்போ பார்த்தோன்னே அப்படி தான் நிறைய பசங்க என்னடா அது மாதிரி கோயம்பேடுக்கு வந்துட்டோமா அப்படின்னு. பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தூக்கத்தில் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் வெளில பார்த்தோன்னா ஓகே இது கிளாம்பாக்கம் அப்படின்னு புதுசாக இருக்குது. நானே தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நம்ம பஸ்ஸு பின்னாடி நிற்கிது விடிஎம் சரிங்களா. ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓகே, வெளில வந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பத்தோன்னே தூக்கம் நல்லா வருது, தூங்கிட்டேன். நம்ம பஸ்ஸு ரெட்டு கலராக இருக்குது, உள்ளே ஃபுல்லாகவும் ரெட்டு, வெளியே ரெட்டு, எல்லாம் ரெட்டாக இருக்குது. ஏதோ ஃபயர் பஸ் மாதிரி இருக்குது, ஃபயர் சர்வீஸ் பஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாக ப்ரைவேட் பஸ் தான் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஃபுல்லாகவே ப்ரைவேட் பஸ் இருக்குது. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 12, பிளாட்ஃபார்ம் நம்பர் 13, அங்கே 11, அந்த சைடு 9, 8 இல்லை 9, 8லாம் இல்லை. இந்த சைடு 10, 11, 12, 13 இது ஃபுல்லாகவே ப்ரைவேட் பஸ் தான். இங்கேயே கடைலாம் இருக்குது, ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஹோட்டல் மாதிரி எதாவது பார்த்தேங்க, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு ரேட்லாம் கேட்கல, ரேட்லாம் எப்படி அதிகமாக தான் இருக்கும். ஓகே மக்களே, அந்த அண்ணாக்கிட்ட கேட்டேன் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகும்பா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் மறுபடியும். சரி அதான் சும்மா நேரத்தில் சரி நம்ம போயிட்டு அந்த கடையில் போய்ட்டு என்ன இருக்குது பார்க்கலாம், இருந்தால் டீ குடிச்சு பார்க்கலாம், டீ எப்படி இருக்குன்னு, இல்லை எதனா ஸ்நாக்ஸ் இருந்தால் வாங்கி பார்க்கலாம். நம்ம அந்த கடைக்கு போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, டீ வாங்கியாச்சு. நான் சொன்னேன்ல டீ வந்து 15 ரூபா, 5 ரூபா அதிகமாக தான் இருக்குது, வெளிலலாம் 10 ரூபா தான். ஓகே, அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. இந்தமாதிரி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்ஸ்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் தான் அதிகமாக தான் இருக்கும். சரி அதான் டீ எப்படி இருக்கு குடிச்சு பார்க்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது, ரொம்ப கேவலமாலாம் இல்லை, டீசெண்டாக தான் இருக்குது, குடிக்கலாம் அவ்வளோதான். ஒரு மாதிரி அதான் தலைவலி ஒரு மாதிரி ஏசியில் இருந்தால் ஒரு மாதிரி இருந்தா சரி அங்கே போய் குடிக்கலாம் தான் பார்த்தேன். எங்கள் பஸ்ஸு இன்னும் எடுக்க லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி எதுக்கு நம்ம டைம் யூஸ் பண்ணி இங்கேயே குடிச்சலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டீ அப்படிங்கிறது டேஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும். ரேட்டு 15 ரூபா தான், எல்லாமே ஒரு 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் போல இருக்குது. டீ நல்லா தான் இருக்குது. ஓகே குடிக்கலாம், நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க.
இது வந்து ஆக்சுவலாக வந்து டிகாஷன்லாம் இல்லை, அவங்க ஆல்ரெடி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஏன்னா பஸ்லாம் வந்து எமர்ஜென்சியாக போய் வருவாங்க ஏறுவாங்க போவாங்கள்ல, அதனால் நம்ம வீட்டில் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே சூடாக கொதிச்சுன்னா அது அப்படியே எடுத்து உடனே போட்டு தான் ஊற்றுறாங்க, ரொம்ப டைம்லாம் இதாகும். ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சேன். இங்கே இடம்லாம் நான் பார்த்தேன் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. நானே இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணேன், எல்லாம் நல்லா பக்காவாக க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா, இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நானே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பொங்கலுக்கு தான் ஓப்பன் பண்ணான்னு நினைக்கிறேன். அதான் ஒரு இப்போ தான் 8வது மாதம் ஆகுதா, அதான் 8 மாதம் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, க்ளீனாக தான் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்பவுமே க்ளீனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது வந்து நம்ம நம்புறது, அதாவது நான் நம்புறது அப்படின்றத தாண்டி இப்போ நானே டீ குடிக்கிறேன், இல்லை கப்பை எடுத்து போயிட்டு கீழே போட்டு போகக்கூடாது. சரி நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி. ஸோ இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து பண்ணுற வேண்டிய விஷயத்த அவங்க பண்ணுறாங்க. நான் இங்கே பார்த்தாலே தெரியுது, எனக்கு தெரிஞ்சு 99% அவங்க க்ளீனாக வைக்கணும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ கூட ஸ்டாஃப்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பார்க்குறேன். அவங்க யூனிஃபார்ம்லாம் கொண்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, சாப்பிட்டு வந்து பாருங்க இந்த அக்கா போகிறாங்க, அங்கே வர க்ளீன் பண்ணுறவங்களாம் ஒர்க் பண்ணிட்டு தான். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறதை தாண்டி நம்மளும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக, ஸோ இந்த மாதிரி டீ குடித்தா டீ கப் எடுத்து டஸ்ட்பினில் போடுறது, வெளியில் எச்சு துப்பாமல் இருக்கிறது பாருங்க. அப்போ இப்போ தான் சொல்லி வாய முன்னே இங்கே ஒரு கவர் இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா, இங்கே வந்து கவர் அது ஓரமாக கட்டி அங்கே ஓரமாக தான் வச்சுருக்காங்க. ஏன் அப்படிலாம் பண்ணுறது? ஸோ அது அப்படி கட்டி ஓரமாக போடுறது, அது டஸ்ட்பினில் போடலாம். ஸோ அதுதான் நம்ம எப்பவுமே கவர்மெண்ட்டை குறை சொல்லி ஒரு இதுவும் இல்லை, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ அதான் குப்பையெல்லாம் வந்து இவருங்க வாட்டர் பாட்டில் நான் இப்போ தான் சொன்னேன் க்ளீனாக இருக்குன்னு, இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணல. அங்கங்கே க்ளீனாக இருக்குது, பட் அங்கே இந்தமாரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ சின்ன சின்னதாக இருக்குது, இப்போ போக அப்படியே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பண்ணி. ஸோ இதை வந்து நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்தது அந்தமாதிரி பழைய மாதிரி ஒரு மாதிரி குப்பை எதுவும் எச்சு துப்பி நாசம் பண்ணுறேன் அப்படிலாம். அப்புறம் ரெஸ்ட் ரூம் போனேன், ரெஸ்ட் ரூமும் க்ளீனாக தான் இருந்தது, ஆனால் ஸ்மெல்லு அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அது இருக்க தான் செய்யும். ஆனால் உள்ளே அந்த அண்ணாப்பாவும் ஒருத்தர் உட்காந்து தான் இருந்தார் க்ளீன் பண்ணுறது. அவர் எப்படி தான் அங்கே உட்கார்றாரு தெரியல, நம்மளுக்கே ஸ்மெல்லு தாங்கலாம் அவர் ஃபுல்லாக அவர் தான் வரும். ஸோ அவங்களால முடிஞ்சாலே அவங்க க்ளீன் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்க, நம்மளும் அவங்களுக்கு இதுவாக இருக்கணும், அதாவது ஒத்துழைப்பு தர்ற மாதிரி நம்ம தான் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதான் குப்பை போடுறது, எச்சத்தை போடுறது. ஸோ இந்தமாரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல், எல்லோரும் வந்துட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் க்ளீனாக இருந்தாலே நம்ம பார்க்குறது எப்படி இருக்கும், நல்லா தானே இருக்கும். இப்போதைக்கு யாரும் படுக்கலை தூங்கலை அதெல்லாம் இல்லை, அந்த பஸ் ஸ்டாண்டில் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ இது அப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன், நம்மளுடைய சென்னை நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி எல்லோரும் க்ளீனாக வச்சுக்க பாருங்கள், அதுதான் நான் சொல்ல வரேன். நானும் குடிச்சிட்டு இவ்வளோ பேசுகிறேன், குப்பத்தில் தான் போடுவேன். இங்கேன்னு இல்லை, நான் நார்மலாகவே வீட்லேயும் சரி குப்பத்தில் தான் மோஸ்ட்டாக போட்டுருவேன். அதே மாதிரி தான் இதை நம்ம வீடு மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ வேறு இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. இங்கே பார்த்துக்கணும், நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அவ்வளோதான். குப்பைத்தொட்டியில் போடுங்க, அதே மாதிரி குப்பைத்தொட்டி யூஸ் பண்ணுங்க. குடிநீர், ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் குப்பைத்தொட்டியில் போட்டால் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் ஏதாவது திங்ஸ்லாம் இங்கேன்னு இல்லை, இது எல்லா பப்ளிக் பிளேஸ்லேயும் சரி குப்பைத்தொட்டியில் போடுங்க. தண்ணி கூட இருக்குது, குடிக்கிற தண்ணிலாம் இருக்குது. ஆனால் நான் மோஸ்ட்டாக எல்லாம் குடிக்க மாட்டேன், பெரிய தண்ணியும் தாங்கிடுவேன். டீ குடிச்சேன், டீ நல்லா தான் இருக்குது, ஓகே தான், 15 ரூபா சாதம். சரி ஓகே, நம்ம பஸ்ஸில் போய் ஏறலாம். வேறு ஏதாச்சும் ஸ்டாப் இருந்தால் அப்போ வாங்கலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக நம்ம திண்டுக்கல்ல மீட் பண்ணலாம். பாய், குட் நைட்.